சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே நகைக்காக மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே காவல்துறையினர் ஒருத்தரை சுட்டுப்பிடித்திருந்த நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிலம்பரசன், தற்பொழுது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், என்ன விவரம்? நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கும் தகவல், ஐயனார் என்பவரை நேற்று காலை சுட்டுப்பிடித்த நிலையில் தற்பொழுது அவருக்கு உதவியதாக மேலும் ஒருவர் பூபதி என்ற நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மூதாட்டிகளுடைய சடலங்கள் கல்குவாரியில் வீசுவதற்கு பூபதி உதவி செய்ததாகவும் கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே நகைக்காக மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே ஒருவரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்திருந்தார்கள். இந்த நிலையில் அவருக்கு கொலைக்கு உதவியதாக பூபதி என்ற மற்றொருவரும் தற்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிலம்பரசன், நீங்க மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி காவல் எல்லைக்குட்பட்ட இளம்பிள்ளை பகுதியில் கடந்த திங்கட்கிழமை 2 மூதாட்டிகள் பாவாயி, பெரியம்மா என்கிற 2 மூதாட்டிகள் கல்குவாரியில் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் மீட்கப்பட்ட 2 மூதாட்டிகளிடமிருந்து நகைகள் பறிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் 3 தனிப்படைகள் அமைத்து கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நேற்றைய தினம் உருக்காமலை பகுதியில் மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவலர்கள் அந்த குற்றவாளி ஐயனாரை சுற்றி வளைத்த போது ஐயனார் என்ற குற்றவாளி அவர்கள் காவலர்களை கத்தியால் தாக்கிய முயன்ற போது உடனடியாக அவர்களை காலில் சுட்டு பிடித்து கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த 2 மூதாட்டிகளை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் ஐயனாருக்கு உதவியாக இருந்த தூதனூர் பகுதியை சேர்ந்த கந்தசாமி என்பவரின் மகன் பூபதி என்பவரை இன்று காவல்துறையினர் கைது செய்தனர். குறிப்பாக இந்த 2 மூதாட்டிகள் கொலை வழக்கில் அந்த நகைகளை கொள்ளையடிப்பதற்கு, அந்த ஸ்க்ரூ டிரைவர் அந்த நகைகளை கழட்டுவதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு உதவி செய்துள்ளார். மேலும் அந்த சடலங்களை தூக்கி குவாரியில் வீசுவதற்கு, அந்த 2 மூதாட்டிகளையும் தூக்கி குவாரியில் வீசுவதற்கும் இந்த பூபதி உதவி செய்துள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே நேற்றைய தினம் அந்த குற்றவாளியை சுட்டுப்பிடித்த நிலையில் இன்றைய தினம் அந்த கொலைக்கு உதவியாக இருந்த பூபதி என்பவரை மகுடஞ்சாவடி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.